வாழ்க்கை ஜம்முன்னு போதா? ஜம்முன்னு போதா? ஜம்முன்னு போகுறத ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க, சத்தமாக சொல்லுங்க பார்ப்பா. ஜம்முன்னு போகுது. இதுங்க மட்டும்தான் சொல்லுதுங்க, அதுங்க சத்தமாக சொல்லுங்க பார்ப்பா. ஜம்முன்னு போகுது. ஜோரா ஒரு தடவை கைகளை கட்டி முழுமையாக உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம்பளையாக்கலாம் கையை கட்டுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் முடிய கையவே தட்ட மாட்டீங்க. நல்ல வேகமாக தடுக்க கொண்டு வருகிறாங்க. நண்பு சகோதர சகோதரிகளை உங்களில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களோடு இணைந்து இந்த திருப்பணியை நிறைவேற்றுவதில், அதிலும் குறிப்பாக அன்பு முதன்மை குரு அன்பு அப்பா அவர்களோடு இணைந்து இந்த திருப்பணியில் உங்களுக்காக ஜெபிப்பதில் ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதில், குறிப்பாக இன்னைக்கு உங்களுடைய கொடியை பார்த்த உடனே நானும் பிஜி ஃபாதரும் உண்மையிலேயே பயங்கர ஹாப்பியானோம். ஏன் அப்படின்னு வந்து சொன்னா, வழக்கமாக இருக்கக்கூடிய பெருமான்சனுடைய உருவம் இந்த வருடம் இல்லை, அப்படிதானே? ஒரு சூப்பர் ஆளா, அப்படி ஒரு சின்ன பையன் மாதிரி, அழகிய முகம், பார்த்த உடனே அவ்வளவு அட்ராக்டிவா இருக்குது. அதுக்கு முதல் காரணம் யாருன்னு சொன்னா அன்பு தம்பி எம்பி நடிகர் அவர்கள். ஜோரா ஒரு தடவை அவர்களுக்கு முதன்மையான வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இருக்கக்கூடிய இடம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வித்தியாசத்தில் ஆரம்பிச்சு வேற லெவலில் கொண்டு போய் வந்து நிறுத்துவாங்க பங்கு தளத்தை. அப்படிப்பட்ட ஒரு உத்வேகமான மனிதர். உண்மையிலேயே அவருடைய இடத்தில் நாங்கள் இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பங்கு தந்தைக்கு அந்த தம்பி ஜோரா ஒரு கைகளை கட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பு சகோதர சகோதரிகளை, இந்த விஷயம் அப்படின்னு வந்து சொன்னா, ஏகப்பட்ட பயணங்கள் பத்தி வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஏகப்பட்ட பயணங்கள் பத்தி ஒவ்வொரு நாளும் டாபிக்கே தான். இன்னைக்கு முதல்ல கடவுளினுடைய பயணம் அப்படின்னு வந்து சொல்லி நம்முடைய லைஃப்பை வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அல்லது இந்த கொடியேற்றத்தை நம்ம வந்து தொடங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கடவுளுடைய பயணம் எதை நோக்கி? ஆதாம் ஏவாள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியை எங்கடா இருக்க அப்படின்றதுனால, கல்யாண பூசைக்கெல்லாம் இப்ப போனோம்னு வைங்களேன், பிரசங்கம் வைக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் பிரசங்கம் வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா, அந்த மணமகள்னு சொல்லி 2 பேரும் சீட்ல வந்து உட்காருதுங்க இல்ல, உட்காருதுங்க. அதுக்கு என்ன நினைச்சிட்டு அங்க உட்காருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம எதையாச்சும் ஒன்று பிரசங்கத்தை வைக்க, அது வந்து ஒற்றுமையா இருப்போம், அன்பா இருப்போம், பாசமா இருப்போம், பாயாசமா இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறமும் கூட அடுத்த 10 நாள் நம்ம கிட்டே வருது, இவர் கொரட்டை ரொம்ப கூடாது, இவர் கூட என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையில எதுக்கு விவாகரத்து வாங்க வேண்டுமோ அதுக்கெல்லாம் வாங்காம, எதுக்கு வாங்க கூடாது சும்மா சாதாரண விஷயத்துக்குலாம் அது வாங்க. கல்யாண பூசைக்கு கொண்டு போயிருந்தேன். அந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை கொடுப்பாங்கல்ல, அப்படி வந்து கொடுக்குறப்போ அவன் வாசிக்கிறான் ரொம்ப தெளிவா. யாரு மாப்பிள்ளை வாசிக்காம, அந்தோணி என்னும் நான், செபஸ்தியால் என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் என்ன என்னமோ நீங்கெல்லாம் முக்கிறத பார்த்தா கல்யாணமே முடியாத மாதிரியும் இல்லை, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன் என்று சோ நான் உறுதி கூறுகிறேன் அப்படின்னு முடிச்சாச்சுல்ல. இந்த அம்மா கிட்ட புத்தகத்தை கொடுக்குறேன். இந்த அம்மா புத்தகத்தை எடுத்து 1க்கு 2 தடவை அந்த வரியை படிச்சு பார்த்துச்சு, மனசுக்குள்ள படிச்சு பார்த்துச்சு. அப்ப நான் சொன்னேன், வேகமா வாசிமா அப்படின்னு சொல்லி மைக்க கொடுங்க பார்த்து இருந்துச்சு. மைக்க கொடுத்தாச்சு. செபஸ்தியால் என்னும் நான், அந்தோணி என்னும் அப்படியே நிக்குது. என்னடா வண்டி நிக்குதே அப்படின்னு எடுத்து தெளிவா தெரியுதா, கரெக்டா வாசி அப்படின்னு வந்து கொடுத்தா உடனே திருப்பி ரிட்டர்ன்ல ஆரம்பிக்குது. செபஸ்தியால் என்னும் நான், அந்தோணி என்னும் அப்படியே நிக்குது. சரி, கதை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஓகே பண்ணாங்கன்னா தாலி எடுத்து கொடுக்க முடியும். இது நிக்கிறத பார்த்துட்டு பெத்தவங்க 2 பேரும் கதை கலக்குறாங்க. இந்த அம்மா ஒண்ணு பின்னாடி இருந்துட்டு அது தொடைய இடிக்குது, வாசி 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 அப்படின்னு. இல்ல, கல்யாணம் விட்டு போயிடக்கூடாது. இல்ல, நம்ம அதை ஓப்பனா சொன்னதை மட்டும்தான் நம்ம குருவானவரை தாலி எடுத்து வந்து கொடுக்க முடியல. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நிக்கிறியா, எனக்கே விடவிடத்து போச்சு. என்னடா இப்படி ஒரு கல்யாண பூசையில வந்து வாழ்க்கையில முதல் டைம் மாட்டிக்கிட்ட மேடம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை தனியா வந்துட்டு எவ்வளவோ பேசி பார்க்குற. ஒரு 2 மினிட்ஸ் மாசம் நிறுத்திட்டு செட்டே ஆகல. இல்ல, கடைசியில சரி வாமா என்னத்தையாச்சும் முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்து இது பண்ணி என்ன ரீசன் சொல்லி அவங்க அம்மா அந்த பொண்ணை ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல, கல்யாணம் பண்ணி அந்த பொண்டையே அடிக்குது. என்ன ரீசன் சொல்லு அப்படின்னா, நீங்க அடிக்காதமா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்ன தெரியுமா? அவர் வாசிக்கிறப்ப அந்தோணி என்னன்னா செபஸ்தியால் என்னும் உன்னையும் வாசித்தாரு, நான் வாசிக்கிறப்ப மட்டும் செபஸ்தியால் என்னன்னா அந்தோணி என்னும் உங்களையும் வாசிக்கிறேன். இல்ல, அப்பவே முடிவு பண்ணேன், இது 10 நாள் நம்மளை தேடி வரும். எப்படியும் பூசை முடிஞ்சோடனே மாமியாரையும் கூப்பிட்டேன், அப்பாவையும் கூப்பிட்டேன். மிஞ்சி போனா 10 நாள் ஓடும் வண்டி. இல்ல,
உன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இருக்குதுன்னா இதுக்கெல்லாம் என்ன பாசத்தோட வாடுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு மேக்சிமம் கல்யாண பூசையில அந்த பொண்ணு ஓப்பனாவே சொல்லிச்சு, எனக்கு அது மரியாதை கொடுத்தா நான் அவனுக்கு மரியாதை கொடுப்பேன், இல்லைன்னா மாப்பிள்ளையா இருந்தாலும் மாமியார் இருந்தாலும் தூக்கி போட்டு வச்சுக்குவேன். இல்ல சிம்பிளா அந்த பொண்ணு நமக்கு சொல்லக்கூடிய சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி. எதுக்கு இந்த நிகழ்வு எனக்கு இன்னைக்கு காலையில சாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வந்தது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்த அளவு பார்த்தாங்க. நான் சொல்லல, தொடக்க நூல் புத்தகம் தெளிவாக சொல்லுது. ஒரு ஒளியை படைக்கிறாங்களையா, ஒளியிலிருந்து இருள் தனியா பகல் தனியான்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. ரைட்டா? அடுத்து ஒரு கடலை படைக்கிறாங்களையா, கடலை படைச்ச உடனே நீர் தனியா நிலம் தனியான்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டெல்லாம் படைக்கிறாங்களையா, தாவரங்கள் தனியா காட்டு மரங்கள் தனியா, பறவை இனங்கள் விலங்கினங்களை மொத்தமா படைச்சு போடுறாங்களையா, மொத்தமா சேர்த்து விட்டா இவங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பறவை இனங்கள் தனியா விலங்கினங்கள் தனியா பிரிக்கிறாங்களையா. மண்ணு புல்லு தரை தயிர் புடலங்காய் புண்ணாக்கி எல்லாத்தையும் படைச்ச கடவுள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து பிரிச்சு பிரிச்சு அழகு பார்க்கிறாங்க. நம்ம கடவுள் ஃபர்ஸ்ட் ஒரு 6 வசனத்துல அல்லது 5 நாள் படைக்கப்பட்டதுல எல்லாத்தையுமே பிரிக்கக்கூடிய கடவுள். முதல்ல அவர் சேர்த்தது யாரு தெரியுமா? யாரு? ஆதாமும் ஏவாளையும் சேர்த்து வைத்த அழகு பார்த்தார். மீதி எல்லாத்தையும் பிரிச்சு வச்ச அழகு பார்த்தாரு. கடல் ஒரு ஓரமா போ, நிலம் ஒரு ஓரமா போ, இல்ல ஒளி ஒரு ஓரமா போ, இருட்டு ஒரு ஓரமா போ, இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு அழகு பார்த்தவரை அவருக்கே போராடிச்சு போல. இல்ல 6வது நாள் 7வது நாள் பார்க்கிறாப்ல, 7வது நாள் ஓய்வு நாள் 6வது நாள் ஏதாவது ஒன்னையாச்சும் படைச்சு ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு யாரை படிக்கிறாங்க? ஆதாம படிக்கிறாங்க. படைச்சதோட நின்றுந்தாருன்னு வைங்களேன். என்னாச்சு நம்மளுக்கு இன்னைக்கு இந்த கேள்வி தேவையா? ஆமா தானே? அவரை யோசிக்கிறாங்க. ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லது இல்லை என்று கண்டு, பிரித்து வைப்பது நல்லது இல்லை என்று கண்டு, ஆதாம் தூங்கிட்டு இருக்கிறப்போ விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பு எடுத்து பின்னு ஊதி ஒரு ஆளை படைச்சு இவதாண்டா பெண்ணு, இந்த உலகத்துல முதல் பெண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்றாப்புல. இல்ல சொல்றாப்புல. ஆதாமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆரம்பிக்கு போக வேண்டாம், போலீஸ் போக வேண்டாம், சரணாலயத்துக்கு போக வேண்டாம். இல்ல மண்டா வரைக்கும் அங்கங்க பார்லர் வச்சு நடத்துறாங்க. பியூட்டி பார்லர்லாம் எதுவும் போக வேண்டாம். ட்ரெஸ் போட்டாதானே ட்ரெஸ் வாங்க போகணும், இல்ல நகை போட்டாதானே நகையை வாங்க போகணும். இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? கிச்சன் பக்கமே போக வேண்டாம். ஆமா தானே? கிச்சன் பக்கமே போக வேண்டாம். காலையில என்ன சாப்பாடு? 2 சப்போட்டா ஒரு கொய்யா. மதியம் என்ன சாப்பாடு? ஒரே ஒரு பப்பாளி பழம் போதும். நைட்டா ஒரு பலாப்பழம் போதும். முழுசாவான சாப்பாடு. ஆமா முழுசான சாப்பாடு. கேஸ் இல்ல, சிலிண்டர் இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் உயர்வு இல்ல தாழ்வு இல்ல, அது மாதிரி ஓடிட்டு இருக்குல்ல வண்டி. செம்மையா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ண பரவாயில்ல, உருப்படியா என்ஜாய் பண்ணிருக்காங்கல்ல. திடீர்னு ஒரு நாள் மரம் இருந்துதான் அந்த மரத்தினுடைய தடியை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னாங்க. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு டெண்டன்சி என்ன தெரியுமா? இந்த இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் சவர் இல்ல, நோட்டீஸ் ஒட்டாது அப்படின்னு சொன்னாதான் மறுநாள் காலையில அந்த கோட்டு படத்தினுடைய பரிசு போட்டு வச்சிருப்பாங்க. இல்ல கரெக்டா மரண அறிவிப்பு தண்ணீர் எந்த இடத்துல நோட்டீஸ் ஒட்டாதுன்னு எழுதிருக்கோமோ அந்த இடத்துல ஓட்டுவாங்க. சிறுநீர் கழிக்காதுன்னா அன்னைக்கு தான் ஸ்ரீலங்கா மேப் போட்டு இருப்போம். ஒருத்தன் பெரிய கடையில பள்ளி வளைக்கிறது இல்ல. யோசித்து பாருங்களேன், எதை செய்யக்கூடாது அதை செய்வோம். அது யாருக்கு வந்தது தெரியுமா? நமக்கு இருந்து வந்தது கிடையாது. யாருக்கு வந்தது? ஆதாம் ஏவாள் கிட்ட வந்தது. ஏன்னா இந்த மரத்துல உள்ள கனியை மட்டும் தின்றாங்களா அப்படின்னு சொன்ன உடனே பாலா போன இந்த பொம்பளை, சரி உங்களுக்கு அங்க பாலா போன இந்த பொம்பளை தெளிவா ஒரு விஷயத்தை யோசிச்சு வைக்கிறாப்ல. மரம் ஏன் இதை இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு மரத்தையே பார்த்துட்டு இருந்தாப்லையா. பாம்பு வந்துச்சான், பேசிச்சான், எம்மா கடவுளை ஏமாத்துறாரு, நீ பார்த்தேன் வையன், இதை சாப்பிட்டேன் வையன், கடவுளை போல மாறுவாய் அப்படின்னு சொன்ன உடனே டபார்னு எடுத்து கடிச்சு பிடிச்சான். கடிச்ச பயிர பேசாம அறுவாடி முழு ஆப்பிள சாப்பிட்டுட்டு பேசாம ஒரு மரமா ஒட்டிங்க இருக்காங்க. நேர போய் ஆதாம் கடிச்சுட்டேன் நீங்க ஒரு கேட்டீங்க. மனைவி மேல உள்ள பாசத்துல அவனு நடிக்கணும். கடிச்சு முடிச்ச உடனே தெரியுது ஆரம்பியவே வண்ணார்பேட்டையில இருக்கு, ஜிஆர்டி வண்ணார்பேட்டையில இருக்கு, பியூட்டி பார்லர் திருநெல்வேலியை சுத்தி இருக்குன்றது எல்லாமே தெரியுது. ஐடி இந்த 2 பேருக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இப்பதான் நம்ம ஆளு உங்களால கொடுத்த கொஸ்டின் வராரு. யாரு தெரியுமா? உங்க அண்ணன் யாரு? பாரு, உங்களால கொடுத்த கொஸ்டினுக்கு நம்மால் வராரு. நம்மால் தான் யாரு? கடவுள் யாரு? முதன்மை குருவான் கடவுள். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் வராத உள்ள வந்து முதல் கொஸ்டின் மனிதனை பார்த்து, சாயந்தரம் தினமும் உன் கூட நானு துண்டு வரல பிடிச்சு ஒரு பக்கம் ஆடாம இன்னொரு பக்கம் உன்னுடைய மனைவியும் வாக்கிங் போவேடா. இன்னைக்கு வாக்கிங் போகக்கூடிய இடம் இருக்கு, ஆளை காணுங்கடான்னு கட்டுறாப்புல. கட்டிட்டு ஒரு
எங்கே இருக்கிறார்? வேலையாட்டுக்குளத்துல நாகரம் கூட கடவுளே நின்று எங்க இருக்கிற அந்தோனே அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னையா சொல்லுவோம்? எங்க இருக்கிறான்னு கேட்டா கொஞ்சம் வாய்மொழியில இருக்கிறோம்னு சொல்லுவோம். இல்ல எங்க இருக்கிற ஆண்டவர் முக்கியமானவர்களுக்கு அப்பவா 6 மணிக்கு மேல ஜோமோட ஆரம்பிச்சிருவோம். நாங்க அப்பதான் ஜாயின் பண்ணுவோம். நீ அப்பவான்னு தாராளமா சொல்லுவோம். இல்ல எங்க இருக்கிற என்ற ஒரு கேள்விக்கு கடவுளுக்கு தெரியாமையா இருக்கும். பாம்பு வந்தது தெரியாமையா இருக்கும். ஏவாள்கிட்ட பேசுறது தெரியாமையா இருக்கும். மேக்சிமம் யோசித்து பாருங்க, அத்தனையும் படைத்த கடவுள் பாம்பையும் படைத்தது நம்மாடுதான். இல்ல பாம்பு இப்படி வரும், ஏவாள்கிட்ட பேசும், ஏவாள் சிக்குவா, குடும்பம் சின்ன பின்னமா ஆகுங்கிறது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். ஆனா ஒரு இளைஞர் சொல்லி வச்சிருக்கிறான், அனைத்தையும் படைத்த கடவுள் பாம்பினுடைய தன்மையும் அறிந்திருக்கிறார். அனைத்தையும் படைத்த கடவுள் பாம்பிற்கு இணையாக இருக்கக்கூடிய ஏவாளினுடைய மனதையும் அறிந்திருக்கிறார். இவரே போடுவார். என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டிலும் ஆகிவிட்டு பிள்ளை கிளி விடுறதுல, பிள்ளை கிளி விட்டு நம்மளாலே தொட்டிலாண்டாரு. ஏவாள் ஸ்ட்ராங்கா இருக்காளா? ஆதாம் ஸ்ட்ராங்கா இருக்காப்லையா? தினமும் அவனுக்கு ஈவினிங் சுண்டல்ல இருந்து ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாம் வாங்கி தரேன். இந்த பைபிள்ல ஒரே ஒரு பாம்பு வார்த்தையை பேசி மாறலன்னா மாறலையா? வந்து கேட்கிறாப்ல எங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த கொஸ்டின்ல இருந்து, அவருடைய தேடல் பயணத்தை பாருங்களேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட தெரியாத மாதிரியே அப்படியே நம்மால் உள்ள அதான் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த ஒரு பாசம், அந்த ஒரு உறவுடைய தேடல் நீங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறீங்க, அந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். இல்ல ஆனா அவன் கூட ஒரு 2 நாளைக்கு பேச மாட்டேங்கிறோம். என் மனைவி என்ன காயப்படுத்தி பேசாம எத்தனை நாள் பேசாம இருக்க? 3 மாசம் பேசாம இருக்கும். விளக்கமத்தை ரெடி பண்ணாங்க. ஓன் மனைவி ஒன்றை காயப்படுத்தாம ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை அப்படி காயப்படுத்துவாங்க. இல்ல மேக்ஸிமம் யூஸ் பாருங்க, காயப்படுத்தினா பேச மாட்டேன். இல்ல அந்த பையன் இந்த பையனோட அடிச்சுட்டா எல்கேஜி ஏ ஸ்டாண்டர்ட், எல்கேஜி பி ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த வருஷம் போக மாட்டேங்கிறான். ஏன்? அங்க ஒருத்தவங்க ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தோம், அடிச்சுட்டான், நான் அடுத்த வருஷம் இவங்க கூட படிக்க மாட்டேன். எங்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்ப வீட்டுல ஆரம்பிக்காது. யோசித்து பாருங்க, கடவுள் ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அன்னைக்கு ஈவினிங் வராங்க. ஜோரா ஒரு தடவை கடவுளுக்கு கை கிடைக்க, ஜோரா ஒரு தடவை கை கிடைக்க. நான் சொல்றேன், கடவுளினுடைய தேடல் பயணம் என்பது நீ தவறு செய்தாலும் உன்னை அன்பு செய்வதற்கும் உண்மையில் பாசம் காட்டுவதற்கும். சிம்பிள் மெசேஜ். இந்த கொடியேற்ற முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போறப்ப யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக தப்பு செஞ்சாங்களோ எல்லாத்துக்குமே பாசத்தை காட்டு. எவன் மேலையாச்சும் முக்கிக்கிட்டு முடங்கிக்கிட்டு இந்த சேப்பலுக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள, இந்த வெரண்டாக்குள்ள நீ உட்கார்ந்து இருந்தா அப்படின்னு சொன்னா தயவு செய்து தூக்கி தூர எறி உன்னுடைய ஈகோவை. இல்ல அவ்வளவு தூரம் பார்த்து படைச்ச கடவுளியா? அவ்வளவு தூரம் பார்த்து எல்லா மரங்களையும் கொடுத்த கடவுளியா? அவ்வளவு தூரம் பார்த்து அத்துணை வசதிகளையும் இந்த 2 பைபிளையும் செஞ்ச கடவுளியா? தப்பு பண்ணிட்டாங்க தெரிஞ்சது வெளியே பண்ணிக்கணும். தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டு நான் இன்னும் உங்களை பார்க்கவே மாட்டேன்லையா சொல்லிக்கணும். அதான் எங்கடா இருக்கிற இன்னைக்கு சாயந்தரமா நான் கூட வாக்கிங் போக வேண்டாம். இன்னொரு கடவுளுக்கு அந்த கடவுளினுடைய தேடல் பயணம் எதற்காக தெரியுமா? யாராவது 4 உறவையும் பாசத்தை காமிச்சு சம்பாதிச்சுக்கிற மாட்டேன்னா. இன்னைக்கு நம்முடைய தேடல் பயணம் என்ன தெரியுமா? எப்படியாச்சும் ஒருத்தவங்க 4 வாரத்தை கெட்ட வார்த்தை பேசி அவன் உறவை முடிச்சிட மாட்டோமா? அதுதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள பயணம். மேக்சிமம் நம்முடைய வார்த்தையும் நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிறது தான் பயணத்தினுடைய உச்சக்கட்டு. எனக்கெல்லாம் இந்த இன்ஜினியரிங் இப்ப படிச்சு முடிச்சுட்டு அங்கி போட்டா அன்பா இருக்கணும், பேண்ட் சட்டை போட்டா கட்டிக்கிட்டே தான் இருக்கணும்ன்ற மாதிரியே மனநிலை மாறி போச்சு. இல்ல பாசம் உறவு எங்க இருக்கிற? நான் இங்க இருக்கிறேன் ஆண்டவரே. ஆதாம் அது எனக்கு சொல்றான், நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். இவ்வளவு நாள் நேற்று சாயந்தரம் முடிய என் கூட வாக்கிங் போன நீ இன்னைக்கு வந்து இப்படிதான் ஒளிஞ்சு இருக்கிறேன்னு சொல்ற. எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கா. இருந்தாலும் நீ வெளியில வாடா, உன்னை பார்க்கணும். நீ வெளியில வாடா, தயவு நீ ஆடையுமே இருக்கிறேன்னு யாரு சொன்னா? எல்லாத்தையும் எப்படி அரசு ஆராயிருவாரு? எப்படி சொல்றாரு பாருங்க. ஆடையில இருக்கிறேன்னு யாரா சொன்னா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேடா. இல்ல நீ தொட்டில ஆட்டி விட, பிள்ளையை கிளி விடு. ஆனா எவ்வளவு பாசம் பார்த்தியா, எவ்வளவு பாயாசம் பார்த்தியா? இன்னைக்கு கடவுளினுடைய தேடல் பயணம் பாசத்தை நோக்கி மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது. பாசத்தை நோக்கி மட்டும்தான். ஊரே சக்கியவை வேண்டாம்னு சொல்றப்போ நம்மால் இயேசு கிறிஸ்து சக்கியவை நோக்கி வர்றாருன்னா, அந்த தெருவுக்கு வர்றாருன்னா, அவன் ஏறி இருக்கிற மரத்தை கரெக்டா ஐடென்டிஃபை பண்றாருன்னா, மேல அண்ணாந்து பார்த்து தேவய உன் வீட்டுக்கு வர்றதுக்கான உன் தெருவுக்கு வந்திருக்கேன், ஒண்ணு கூப்பிடுறதுக்கான மரத்தை அடியில் நிக்கிறேன், வாடா. ஊரே உன்னை எதிரியா பார்த்தாலும் நான் உன்னை பாசக்காரனா பாக்குறேன், வாடா சீக்கிரம் கீழே இறங்கி. இல்ல
இல்ல சக்கரை குதிக்கிறாயா குதிச்சு ஆண்டவரே ஏன் வீட்டுக்கா ஏன் பழைய உட்கார போற ஏன் கட்டளையா தின்ன போற இந்த அந்த சாப்பிட்டு 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 இல்ல கடவுள் அவனை ஏதாச்சும் போட்டு என்கொயரியா பண்ணாரு எத்தனை பேருக்கு வாழ்க்கையை எடுத்திருக்க எத்தனை பேருடைய செயின் எடுத்து உள்ள வச்சிருக்க எல்லாத்தையும் மனப்பாடமா சொல்ற அப்படின்னு நான் சொன்னாரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பார்த்துட்டு இதான் எந்திரிக்குது எது எது சக்கியா எந்திரிக்குது இல்ல சக்கியா எந்திரிக்குது ஆண்டவரே நான் அந்த வீட்டுல இருந்து ஒரு 4 பொண்ணு இந்த வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோ அந்த வீட்டுல இருந்து ஒரு 3 கிலோ மட்டன் சட்டி பாத்திரம் எல்லாத்தையும் மொத்தமா தூக்கிட்டேன் எல்லாத்தையும் அப்படியே பாதி பாதியா திருப்பிட்டாங்க கடவுள் அவருடைய பயணத்தின் போது பாசம் காட்டுகின்ற பொழுது பாசத்தினுடைய விளைவு எப்படி தெரியுமா இருக்கு எவ்வளவுட்டெல்லாம் கஷ்டப்படுத்தணும் அவன் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தாம நான் திருப்பி கொடுத்துறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணம் பாசத்தை நோக்கி மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றேன் பாசத்தை நோக்கி மட்டும் தான் இருக்க சொல்றேன் அதான் சொல்லிச்சு பாரு கல்யாணம் சபைக்கு அதெல்லாம் அவர் மட்டும் உன்னைன்னு வாசிக்கிறாரு நான் மட்டும் உங்களை வாசிக்கணுமாகும் இவன் மேல நான் எப்படி பாசத்தை வைக்கிறது இல்ல பாசத்தை வைக்கிறது வாட்ஸ்அப்ல ஒரு 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 வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு இமேஜ் ஒன்று மனைவியும் தாத்தாவும் பாட்டியும் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கிறாங்க பாட்டிக்கு வந்து கம்ஃபர்டபுளா தூங்க முடியும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம எங்களுடைய குரூப்ல தான் வந்துச்சு பாட்டிக்கு கம்ஃபர்டபுளா தூங்க முடியல சீட்லயே உட்காந்து தூங்குற மாதிரி இருந்தாலும் கழுத்து வச்சுட்டு போல ஆனா தாத்தாக்கு பக்கத்துல உள்ள சீட்டு ஃப்ரீயா இருக்கு இல்ல உடனே பாட்டி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க அப்படின்னு தாத்தா கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துருக்காங்க பாட்டி லைட்டா சார்ந்திருக்கு பாட்டி கொஞ்சம் கைட்டு தாத்தா கொஞ்சம் விட்ட கால அந்த ஃபிளைட்ல இடிச்சிருக்கு போல ஜன்னல்ல உடனே இடிச்ச உடனே தாத்தா என்ன பண்ணிருக்காங்க இடிக்குதாமான்னு கேட்டுக்கிறாங்க ஆமா சொன்ன உடனே இந்த தாத்தா என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க என் பொண்டாட்டி இந்த ஃபிளைட்ல ஜம்முன்னு தூங்கணுன்றதுக்காண்டி மீதி அத்தனை சீட்டு ஃபுல்லா இருந்தாலும் ஃபிளைட்ல கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் டிராவல்ல நின்றுகிட்டே வந்திருக்கிறாப்படியா ஜோரா தாத்தாவுக்கு கைது. இன்னைக்கு நம்ம ஊர்ல நம்ம ஒய்ஃபு தூங்கிட்டு இருக்கிறப்போ ஐயோ தூங்கிட்டு இருக்கா நம்மளே சாதத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் ஒரு புருஷன் கை தூக்க பார்ப்போம் வேலை இருக்கு அவ தூங்கிட்டு இருந்தாலும் நான் மீதி மனைவிக்கு தாத்தா பாட்டி எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறா நம்ம ஊர்ல நம்ம ஒய்ஃபுக்கு உங்க ஒய்ஃபுக்கு நீங்க எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க இல்ல யோசிச்சு பார்க்கணும் இல்ல சீரியஸா யோசிக்கணும் உன்னுடைய பாசம் உன்னுடைய வாழ்க்கையில யாரை நோக்கி உன் குழந்தைகளை கூட நீ ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெண்ட் பண்றியா பாதி பேர் கொத்தனார் வேலை சித்தார் வேலைக்கு தானே போறீங்க பாதி பேர் விவசாய வேலை தானே பாக்குறீங்க வீட்டுக்குள்ள ஒரு நாளாச்சும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து உட்கார்ந்து விஜய் டிவி பாக்குறியா நீங்க டிவி பார்க்க கூடாதுன்னு சொன்னா நான் பார்க்க மாட்டேன் பாண்டியன் சிவர் பாக்கியலட்சுமி பாரதி கண்ணம்மா இனியா இலக்கியா லொட்டு லோசுக்கு எவன் மாமியார் குடும்பத்தை எவன் சண்டை எடுத்து கொடுக்கலாம் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன் உன் பிள்ளைங்க கூட இன்னைக்கு நான் பிள்ளைகிட்ட கேட்கிறேன் உங்க அம்மா அப்பா உங்க கூட ஞாயிற்றுக்கிழமை பேசுவாங்களாங்க அதான் நம்ம இந்த ஆக்டர் ஃபாதர் இருக்காருல்ல சார் அவர் இந்த அசிசி சார் அது என்ன பிளே மார்க்கெட்ல அப்ப இன்சார்ஜா இருக்காருல்ல அப்ப அவர்கிட்ட வந்து ஒரு அம்மா சொல்லிச்சான் சாமி எல்லாமே நல்லா கொண்டு போறீங்க ஒரு பிரச்சனை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வைங்க அப்படின்னுச்சான் இல்ல அவர் அதான் பாதகத்தை ஞாயிற்றுக்கிழமை ஏமா ஸ்கூல் வைக்கணும் அப்படின்னா தெளிவா சொல்றாப்ல தொல்லைங்க தாங்க முடியல சனியங்க யாரு நீ பெத்த பிள்ளை இல்ல நம்முடைய பயணம் எதை நோக்கி வெறுப்பை நோக்கி தான் பிரியமானவர்கள் மேக்சிமம் நம்ம லைஃப்ல நம்ம காலையில இருந்து யோசிச்சு பாருங்களேன் ஒரு 4 பேர் வாழ்க்கையை நாசமா கெடுப்போம் நம்ம வாயால இல்ல 6 மணிக்கு மேல கரண்ட் போயிடுச்சுன்னா திருநெல்வேலியா உட்காருவோம் இல்ல பக்கத்து வீட்டு கதையில இருந்து அந்த வீட்டுல ஆரம்பிச்சு இந்த வீட்டு முடிய எல்லாத்தையும் திருப்தியா முடிச்சா இட்லி சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஜம்முன்னு போய் தூங்கிடுவோம் வயிறு நிறைஞ்சிருச்சு பாண்டி இல்ல அடுத்த வாழ்க்கையை பத்தி அவங்க பேசுறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கும்ல யோசிச்சு பாருங்களேன் கடவுள் அவருடைய பயணம் ஆல்வேஸ் பாசத்தை நோக்கி மட்டும்தான் தெரியுமா அவருக்கு உறவுனா ரொம்ப பிடிக்கும் பாசம்னா ரொம்ப பிடிக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா காயின் ஆபேலியா காயின் ஆபேல போட்டானா ஆபேல் காயின போட்டானா காயின் தானே ஆபேல போட்டான் ஆபேல போட்ட உடனே நம்ம மேல இருந்து வராங்க இல்ல ஆபேல எங்கடே இதே கேள்விதான் இல்ல ஆபேல எங்கடா சொல்றா எங்க நானும் வாட்ச்மேன் ஆகுது சொல்லுடா என் பிள்ளைய காணும் 2 பேர் தான் இருக்கிறீங்க உங்க அம்மா அப்பா தான் அப்படி பண்ணிவிட்டாப்ல நீங்களாச்சும் உருப்படியா இருப்பீங்க பாத்தீங்களா போட்டு காயினா போட்டு 4 அப்பா போய் ஒழுங்கா நடந்துக்கோ மரியாதையா முடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ற கடவுளை விட்டுட்டு ஓப்பனா வந்து ஸ்டேட்மெண்ட்டை கேட்கிறாங்க எங்க சொல்றா காய் அவன் ரத்தம் மேல முடிய வந்துச்சுறாங்க வந்து பார்த்துட்டாண்டா நானே கீழே வரேன் கையில் சொல்றா காய் நல்லா இருக்கல காயின் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன தெரியுமா
ஒரு காயினு மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டே இருக்கிற. உன்னை எவனாச்சும் ஊர்ல பார்த்தானா கல்லாலே எடுத்து கொள்ளுவான். ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். நீ எந்த இடத்துல நீ விதைச்சாலும் அந்த இடத்துல மண்ணை தவிர வேற ஒண்ணு வராது. ரெண்டு ஆப்பு வச்சாரு. முக்கியமா என்ன தெரியுமா? தங்குனா கல்லால எறிவானுங்க, சாப்பிடுறதுக்கு மண்ணை தவிர ஒரு மண்ணு கிடையாது. பேசிக்கா வாழ்க்கையில உள்ள ரெண்டு அடிப்படை விஷயங்கள் காலியா போச்சு இல்ல. அப்பதான் காய் சொல்றான், ஆண்டவரே நீ பாசமுள்ள ஆள்ல, இந்த தண்டனை எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கடவுள் சொல்லுவாங்க, அப்படி என்றால் காயினே உன்னை கொள்பவன் என்னால் 7 முறை கொல்லப்படுவான். ஜோராபுரத்தில் கடவுளுக்கு கடவுள் எங்கெங்கெல்லாம் உறவை தேடி பாசத்தை தேடி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் என்பதற்கு ஆதாமிடம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, காயினாக இன்னொரு எடுத்துக்காட்டு. பிரியமானவர்களே, இன்னொன்னு சொல்லட்டா? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? டக்குன்னு சொல்லுங்க. எத்தனை வயசு? ஆபிரகாமுக்கு மொத்தம் 3 வயசு. நீங்க 2 தான் அடிக்கடி படிச்சுட்டே இருக்கீங்க. மூத்தவ பேர் என்ன? ரெண்டாவது பேர் என்ன? ரெண்டாவது பேர் என்ன? ஆகா, ரைட்டா. இப்ப சாராவுக்கு குழந்தை இல்ல. சாராவே சொல்றாப்ல ஆபிரகாமை பார்த்து, வழிபடலையே அந்த பிள்ளை சமபிகரா இருக்கு. ஜமாய் ஆபிரகாம் சைலண்டா மனைவி மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காண்டி குடும்பத்தை தொடங்குறாங்க. வயிற்றுல குழந்தை வந்துருது, குழந்தை திருநெல்ல விளையாட வந்துருது. அப்பதான் சாராவினுடைய வயிற்றுல குழந்தை. நம்மளால தொட்டிலேயே ஆட்டி விடுவாங்க, பிள்ளையும் விடுவாங்க. பேசாம அவர் பாட்டுக்கு அமைதியாக தானே இருக்காரு ஆபிரகாம் இல்ல. ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி ஒரு குழந்தைய உண்டு பண்ணி அப்படி இப்படி போட்டு கடைசியில் இந்த அம்மாவுக்கு வயிறு எரியுது. இந்த அம்மா சொல்றப்பல, என் வீட்டுல என் திருநெல்ல என் வயிற்றுல இருந்து வரக்கூடிய பிள்ளை நான் விளையாடுறேன், அதை என்ன தனிப்பெண்ணுடைய பிள்ளை விளையாடுது, இந்த 2 பேரையும் தூக்கி வெளியே எறினோடனே ஆபிரகாம் சரியான தலையாட்டி போமையா இல்ல. தூக்கி வெளியே எரிஞ்சாங்க. சாராவுக்கு பிடிக்கலையா, உன் குழந்தைய பிடிக்கலையா, தரிசனத்தை கிளம்பி போமா அப்படின்னு. போறப்ப பக்குவமான மனுஷன், பாசக்கார வயர்ல, கையில கொஞ்சம் தண்ணி, ரசம், தோல் பை, சாப்பாடு, சப்பாத்தி, புரோட்டா, பிரியாணி, எலுமிச்சம்பழ சாதம் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்து அனுப்பி விடுறாங்க. எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா தாய்ப்பாலுக்கு நம்பி உட்கார்ந்து தாய்ப்பாலும் வத்தி போச்சு. அடுத்த நிமிஷம் ஆகார் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 10 கடியில குழந்தைய போட்டுட்டு நேரா அங்க போய் கடவுள் கண்ணீர் விட்டு அழுகுமா. கண்ணீர் விட்டு அழுகிறத கடவுள் பார்த்தோன்னே மேல இருந்து கீழே வருவாங்க. அந்த காலத்துலலாம் பாத்தீங்களாயா, கண்ணீர் விட்டு ஒரு பெண்மணி அழுதா கடவுளை மேல வர்றாப்புல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அத்தனை தடவை அழுகிறோம். சாரி, இன்னைக்கு வாழ்க்கையில இவட கட்டிட்டமே அத்தனை தடவை அழுகிறோம். என்னைக்காச்சும் கடவுள் வந்திருக்கிறாப்புல? வாய்ப்பே ஏன்டா அழுகிறாங்க? எனக்கு பாசம் முக்கியம் தான். அவருடைய டிராவல்லாம் பாருங்க, மேல இருந்து எவெல்லாம் கஷ்டப்படுறானோ அங்கெல்லாம் நோக்கி கீழே வந்துட்டு பிரிஞ்சுலாம் இருக்காதுடா, சேர்ந்துருங்க, போங்கடா போங்கடா போங்கடா. ஆகாரத்தை சொல்றாப்புல, நீ திருப்பி வந்தப்போ இந்த இஸ்மாயில வச்சு நான் ஒரு பெரிய தலைமுறையை உருவாக்கி காட்டுவேன் இல்ல. ஜோராவுடைய கடவுளுக்கு கை. எங்கெல்லாம் கடவுள் இருந்தாரோ அங்கெல்லாம் பாசம் இருந்தது. எங்கெல்லாம் கடவுளுடைய பயணம் இருந்ததோ அங்கெல்லாம் அன்பு இருந்தது, அங்கெல்லாம் உறவு இருந்தது. இன்னைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் வெறுப்பு மட்டும்தான் இருக்கு, பகைமை மட்டும்தான் இருக்கு, காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் இருக்கிறது, ஜாதி நெறி மட்டும்தான் இருக்கிறது, மொழி பிரச்சனை மட்டும்தான் இருக்கிறது. இவன் கூட நான் பேச மாட்டேன். அவன் பாருங்க, இன்னைக்கு இந்தியா டுடேல ஒரு நியூஸ் சொல்லி இருக்கிறான். என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு நம்முடைய திருநெல்வேலி சிட்டிக்குள்ள மட்டும் 148 சொத்து பிரச்சனை நடக்குது. ரைட்? அதே ஒரே நாள்ல சொத்து பிரச்சனைனால 48 பேர் செத்து போயிருக்காங்க. 148 கேஸ் கோர்ட்ல நடக்கலாம். அதுல 100 கேஸ் தான் கோர்ட்டுக்கு போகலாம். 48 கேஸ் இவங்களே வெட்டிட்டு செத்து போயிருக்காங்க. என்னையா பாசத்தோட வாழ்றோம்? முன்னாடி பாசம். வயநாட்டுல நிலச்சரிவுல அப்படி கீழே விழுந்து கிடக்கு. ஒரு நாய் ஒண்ணு வீட்டை கண்டுபிடிக்கிறியா? நாய் ஒண்ணு. அப்ப எவ்வளவு பாசமா அதை வளர்த்துருப்பான் பாரு. இன்னைக்கு நாய்க்கு இருக்கிற பாசம் கூட நமக்கு தெரிய மாட்டேங்கிறா. என் முதலாளி இல்லை, இங்கதானே வீடு இருக்குது. அவன் மீட்பு பணிக்காரன் சொல்றான், இந்த நாயை வச்சுதான் நாங்களே 3 வீட்டை தோண்டி எடுத்தோம் இல்ல. நேற்று வீடியோ பாத்தீங்களா? ஒரு ராணுவ வீரர் இன்னொரு ராணுவ வீரருக்கு தேங்காய் ஊட்டி விடுறாப்ல. பசியோட கிடக்குறாங்க போல, தேங்காய் ஊட்டி விடுறாப்ல. ஊட்டி விட்ட ராணுவ வீரர் கட்டி பிடிச்சு அழுகிறாப்ல. என்னடா விஷயம் ஆராய்ச்சி பார்த்தா ஒரு நியூஸ் சேனல்ல சொல்றாங்க, இந்த ராணுவ வீரரும் அந்த ராணுவ வீரரும் பேசி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுதான் ஒரே கேம்ப்ல தான் இருந்திருக்காங்க. நீங்க அவருக்கு பசிக்குதுன்னு சொன்ன உடனே இந்த ராணுவ வீரர் எங்கேயோ இருந்து போய் தேங்காய் எடுத்து கொண்டு வந்து வாயில ஊட்டி விட்டோன்னே இவருக்கு கண்ணு மண்ணு புரியல, கட்டி பிடிச்சு அழுகிறாங்க இல்ல. நான் என்ன சொல்றேன்,
உயிர் போனதுக்கு அப்புறம் தான், உயிர் பிரிஞ்ச இடத்துலதான் பாசம் வளரணுமாயா? இல்ல இல்ல யோசிச்சு பாருங்களேன். இல்ல வாழ்க்கையில வாழ்றதே பாசத்தை காமிக்கிறேன். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய உச்சக்கட்டம்னு சொல்றேன். வாழ்க்கையில பிறந்துட்டோம், சும்மா வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டு கோபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அடுத்தவனை கஷ்டப்படுத்தி வாழ கத்துக்கிறாங்க. தயவு செய்து கத்துக்கிறாங்க. பாசத்தை மட்டும் காட்டு, பாசத்தை மட்டும் காட்டு. இல்ல அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. நீங்க பாசம் காட்டாத நடு தெருவு அடிக்கிறாயா? நம்ம உடனே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால நான் வேற ஒருத்தவங்க போறேன். ஓப்பனாவே சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன். ஏன் உன் ஒய்ஃப் உன்னை பாசம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? நான் குடிக்க, நீ குடிச்சேன்னா அப்புறம் எப்படியா பக்கத்துல வந்து நிற்பா? இல்ல இல்ல யானை பாகன் ஒருத்தவன் கேரளாவில் இருந்திருக்கிறான். அவனுக்கு மனைவி இருக்கு, 2 குழந்தைகள் இருக்கு. திடீர்னு சிக் ஆயிட்டான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டான். நர்ஸ் வந்து ஊசி போட வருது. யாருக்கு? அந்த யானை பாகனுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது யார் தெரியுமாயா? அந்த யானை. அப்படியே தவழ்ந்து 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 உள்ள வருது. நர்ஸ் யானையை பார்த்துட்டு அகலை அடிச்சுட்டு ஓடுறாங்க. யானை நேரம் வந்து அந்த யானை பாகன் ஓட்டவனுடைய பெட்டு பக்கத்துல நின்றுட்டு துண்டிட்டு யானைக்கு கைமா கஷ்டப்பட்ட கைமா யானைக்கு கடவுளுடைய பயணம் பாசத்தை நோக்கி மட்டும்தான். பாசத்தை நோக்கி மட்டும்தான். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு கதை இருக்கிறது. நம்ம யோனா யோனா இல்ல 4 நாள் 3 பகல் 3 இரவு நடந்து போடா, போயிட்டு போய் அந்த மக்கள்கிட்ட போய் ஒரு செய்தியை சொல்றான். நான் இந்த ஊரில் கொஞ்ச நாள் அழிய போறேன். அப்பயும் யோனா சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு நடந்து போவேன், நடந்து வந்து போனேன்னு வைங்களேன், திடீர்னு வந்து என்ன ஒரு பாசம் 3 பகல் 3 இரவு நடந்து போய் என்னத்தை சாதிக்க போறாங்க? எப்படி ஆளை மாற்றி சாப்பிட ஊற்றி உட்காந்துட்டாங்கன்னா மனசு மாறிடுவோம் யோனா சொல்றாங்க. அப்போ நீ கடவுள் என்ன தெரியுமா சொல்றாங்க? போடா, அவங்க ரொம்ப தப்பு பண்றாங்க, சீரியஸா சொல்றேன், நான் கண்டிச்சேன். இவருடைய புத்தி தெரிஞ்சு என்ன தெரியுமா பண்றாங்க? தப்புச்சு ஓடுறாங்க. இல்ல தப்புச்சு ஓடுற எங்க போய் மாட்டாங்க? கடல்ல போய் முதலடியா மீன் வயிற்றுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. உள்ள போனது மீன் இவரை சாப்பிடுறதுக்கு ஜெயிக்க முடியாத மீனா இருக்கும் போல அது வந்து வெளியில வந்து கரையில கட்டி விட்டுச்சு. காரணம் உடனே நம்மளால எதிர்த்து முன்னாடி கரெக்டா வந்து நம்மளால நிற்கிறாங்க. கடவுள் போட இல்லையா மீன் கட்டுனதுக்கு அப்புறம் இங்க வந்து நிற்கிறேன், நான் போய் தொலைறையா சொல்றேன். நடந்து 3 பகல் 4 பகல் 3 பகல் 3 இரவு போயிட்டு மழை உச்சியில இருந்துகிட்டு என்ன கொஞ்ச நாள்ல கடவுள் உங்க ஊரெல்லாம் மொத்தமா சாகடிக்க போறாராம், தீக்கரையாக போறாராம், பார்த்து சூதானமா நடந்துவாங்கடா, நாளைக்கே எல்லாரும் மேல போயிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அரசன் சுதாரிக்கிறான். ஏன் கடவுள் பாசத்தை காமிக்காம வேஷத்தை காமிப்பாங்க? ஏன் சொன்ன நாங்க தப்பு பண்ணாலும் என் கடவுளை மன்னிப்பாரு ஒண்ணு பண்றான். அரசனுடைய கலெக்டானா, சாம்பல் ஃபுல்லா பூசிக்கிறானா, பேண்ட கலெக்டானா, சாக்கெடுத்து போதிக்கிறானா, தெருவுடைய இவனை பார்த்து அவனுடைய மனைவிகள் எல்லாம், அவனுடைய குழந்தைகள் எல்லாம், ஊர்காரர்கள் எல்லாம், நாய் பேய் கழுத முதல் வளர்ந்த விலங்கினங்கள் அடுத்த செகண்ட் கடவுள் ஏன் அம்மா என் பிள்ளைகள் இங்க வந்து உட்காந்து கிடந்துட்டா ட்ரெஸ் கூட போடாம சாட்டை ஊட்டிக்கிட்டு அப்ப மொத்தமா எல்லாத்தையும் மன்னிச்சு தொலைவான். மன்னிச்சுட்டா அப்படியா? இப்போ எரிகிறது யாரு தெரியுமா? யாருக்கு? யோனா அவரு. அப்பவே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உட்கார்ந்த உடனே கடவுள் அந்த உடனே கடவுள் கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். சும்மா காவல் பண்ண வச்சு நீங்க என்ன முழுக்க விட்டு நீங்க கட்ட வச்சு கட்டணத்துல போய் முன்னாடி தூக்கி பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். திடீர்னு ஒரு சூரிய செடி ஒண்ணு அப்படியே யோனாவுக்கு பின்னாடி கொடுக்கறப்படியா அது அப்படியே வளரலாம். அப்பா நிழலா இருக்கிறான், யோனா நிறையா புசுன்னு தள்ளி விட்டுறாங்க. நம்மளுடைய சேட்டையே பிள்ளையும் ஆட்டி விடுவாங்க, தொட்டிலையும் கிட்டி விடுவாங்க. கருணை உடனே இந்த ஆளுக்கு கோபம் தாங்க முடியல. புசு புசுட்டு வர்றாங்க. ஒரு சூரிய செடி கருகிறதுக்கு இந்த வரத்து வர்றீங்க. என் பிள்ளைங்க அங்க வெயில கருவிட்டு இருக்க. நான் என் பிள்ளைகளிடம் பாசம், அன்பு, நேசம், இரக்கம் காண்பிக்காமல் இருப்பேன் என்று சொன்ன கடவுளுடைய கடவுள் எங்க இருக்கிறாரோ இஸ் ஈக்குவல் டு பாசம். தெரியுமா? அப்படியே இன்னொரு பகுதிக்கு உங்களை கூட்டி போட்டா பாசம் எங்க இருக்கிறதோ இஸ் ஈக்குவல் டு அவர்கள் கடவுள். தெரியுமா?
சொல்றதுல டிஃபரன்ஸ். கடவுள் எங்க இருக்கிறாரோ இஸ் ஈக்குவல் டு பாசம், பாசம் எங்க இருக்கிறதோ இஸ் ஈக்குவல் டு கடவுள். கடவுள்னாலே பாசம் எல்லாரும் வைக்க முடியுமா? இல்ல. ஆனா உண்மையிலே பாசம் வச்ச எல்லாருமே. எக்ஸாம்பிள் சொல்லட்டா? இந்த ஈசா திட்டம் மொத்தம் எத்தனை பசங்க? எனக்கே எத்தனை பசங்க நான் அப்பப்போ மறந்துட்டு சொன்னீங்க. ஈசாவுக்கு எத்தனை பசங்க? 2 இருக்குதானே. மூத்த பேர் நிலைய ஏசா யாக்கோபு. ஏசா வேட்டையாடுறதுல பின்னாடி, யாக்கோபு ஏமாத்துறதுல பின்னாடி. ரைட்டா? இதுதான் ஓவரால் ஸ்டோரி. இப்ப ஈசாவுக்கு கண் பார்வை மங்கி போனோம்னே மூத்த பையன் ஏசாவை கூப்பிட்டு, ஏ ராசா, என்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, நீ தான் வேட்டையாடுறதுல வல்லவனாச்சு, நான்வெஜ் சமையலா பொரிச்சு அடிச்சு எடுத்துக்கோ, சாப்பிட்டு மொத்தமா எல்லா ஆசீர்வாதத்தையும் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு சாகுறாயா? நீங்க வேலையில கொடுத்த ஒரு அப்பா கை கொடுத்தீங்கயா? ஏன் ராசா, என்கிட்ட கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் மொத்தமா இருக்கு, எனக்கு கண் பார்வை வெள்ளி போச்சு, நீ சாப்பாடு இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட மொத்த ஆசீர்வாதத்துக்கு கொடுத்துது. இப்ப கொடுத்து சாகுறது எப்படி திரும்ப சாவும்? கடலை கொடுத்துட்டு சாவும், இல்ல குடி பழக்கத்தை கொடுத்துட்டு சாவும், இல்ல வட்டியை கொடுத்துட்டு சாவும், இல்ல தேவையில்லாத விஷயங்களை கொடுத்து விட்டு சாவும். அப்பெல்லாம் எப்படி செத்துருக்காம மொத்தமா கன்னடா பேங்க் மாதிரி, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன்டா, மொத்தமா உனக்கு கொடுத்துட்டு சாகுறேன்டா. இல்ல இல்ல இதை வெளியில இருந்து ஒட்டி கேட்கிற ஒரு பேய்ச்சி, ஒரு தாய் ரெபேக்கா. எப்படி நீ மூத்த பிள்ளைக்கு கொடுக்கலாம்? என் சின்ன பிள்ளை ஏழை பிள்ளையாச்சே, யாக்கோபு கூப்பிட்டு தனியா சொல்றாங்க, ஊருக்குள்ள போய் எல்லாம் மட்டன் கிட்ட எல்லாத்தையும் வாங்கி போன மொத்தமா அடிச்சு பொடிச்சு தரேன், நான் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடு, ஏசான்னு சொல்லி கொடு. அவன் சொல்றான் உடனே, அப்ப ஏசான்னு சொன்னா அப்பா வந்து எனக்கு தொட்டு பார்த்தாருன்னா ஏசா கையெல்லாம் முடியா இருக்குன்னு, என் கையில முடி ஒண்ணு இல்லையா அப்படின்னு. அதுக்கு இந்த பேய் தாய் ஒரு விஷயம் சொல்லுது, என்ன தெரியுமா? நான் வந்து ஆட்டு ரோமத்தை தச்சு வச்சிருக்கிறேன், கையில மாட்டி விடுறேன், போய் உங்க அப்பா கிட்ட கையை விட்டு, உங்க அப்பா நீ யாக்கோபுன்னு நினைக்க மாட்டாரு, ஏசான்னு நினைப்பாரு, மொத்தமா அடிச்சு முளைக்க ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம், நம்ம 2 பேரும் வெளியில உட்காந்து ஷேர் பண்ணிக்கலாம் அனுப்பி அந்த அம்மா. இல்ல எல்லாம் அப்படியே அந்த அம்மா பிளான் பிரகாரம் நடந்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வெளியில வந்தோம்னா ஒரிஜினல் ஆள் உள்ள என்ட்ரி, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா அப்பான்னு கேட்டுட்டு விரட்டி ஓடலாம். இவனால விரட்ட முடியல, இவன் அவங்க மாமாவுக்கு ஓடிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு மாமாவுக்கும் மருமகளுக்கு பிரச்சனை வருது. திருப்பி தம் வந்து வீட்டுக்கு வரப்போ இந்த வருத்தப்படாத வடிவத்தில் ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க கூட சட்டை காட்சி அவன மாதிரியே ஏசா கூட ஒரு 4 பேர், ஊர்ல உருப்படாத ஒரு 4 பேர் இருக்கான். அவன் தம்பி மாட்டான், ஆர்வம் எடுத்து போறான், அறுவாள் எடுத்துட்டு போறாங்க வெட்டுறதுக்கு. தம்பி வந்துட்டான்னு தம்பி பிரில்லியண்டா ஒரு விஷயம் பண்ணுவான், என்ன தெரியுமா? முதல் வரிசையில வேலைக்காரியுடைய குழந்தைங்க, மூத்த போய்க்கு லேயாவுடைய குழந்தைங்க, ராகேலினுடைய குழந்தைங்க, நம்ம அண்ணாச்சி கடைசி பார்ப்போம். எங்க அண்ணன் பார்த்தோன்னே வெட்டி மாடுவோம், பதறி போயிடுவாங்க. ஏன்னா அவன் அவனோட வந்துட்டு இவன் குடும்பத்தோட வந்துட்டு இருக்கான், குடும்பத்தோட வந்துட்டு இருக்கான். நான் யாக்கோபு ஏமாற்றோட இருந்தாலும் புத்திசாலியா கெட்டிக்காரன், இவன் விலங்குகளோட சேர்ந்து விலங்கு புத்தி தான் இவனுக்கு இருந்தது. இல்ல அப்போ இப்ப விலங்கு புத்தி இருந்தா நம்ம நல்லா இருப்போம். இல்ல அப்போ இப்போ அவன் இவன் பாருங்க, குடும்பத்தை முன்னாடி நிக்க வைக்கிறான். அந்த ஏசா வந்து 1000 கழுவா வந்து வெட்டுறது கட்டி வர்றான். அப்படியே எட்டி பாக்குறான், என் தம்பி வீட்டுல வேலைக்காரி, இத்தனை வேலைக்காரிகளா? அது பிள்ளைங்களாடாது, அது யாரா மூத்த பொண்ணாட்டி லேயாவாடா, லேயாவோட குழந்தைங்களாடா, ராணிலே அது 2வது அப்படியாடா, அப்போ அதுக்கு அடுத்து அதனுடைய குழந்தைங்களாடா. என் தம்பி எங்கடா? பாப்பேன். எல்லாம் சீன் முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் விளக்கு வாங்கலாம். நம்ம ஆள் பார்க்கக்கூடிய படத்துல வர மாதிரி அப்படியே முழுமையா நடந்து வருவாங்களையா. நடந்து வந்து 2 பேரும் நிப்பாங்கன்னா, நின்ன அடுத்த செகண்ட் அப்படியே கத்தியை கீழே போட்டு கட்டி தள்ளி முத்தம் விடுவாங்க. இல்ல அப்ப யாக்கோபு ஏசாவை பார்த்து ஒன்று சொல்லுவான், அண்ணா உன்னுடைய முகத்தை பார்ப்பது கடவுளினுடைய முகத்தை பார்ப்பது போன்று இருக்கிறது. ஜோரா எவன் ஒருவன் பாசம் காண்பிக்கிறானோ அவனுடைய பெயர் கந்தசாமியோ கருப்புசாமியோ அந்தோணிசாமியோ அல்ல. கடவுள் சொல்லல. ஒரு பாவியவனை யாக்கோபு சொல்றான், ஒரு ஏமாற்றனை யாக்கோபு சொல்றான். எடா நீ எந்த பாசம் காமிச்ச, என்ன வெட்டல, என்ன கொல்லல, என்ன காயப்படுத்தல, அண்ணா உன்னுடைய முகத்தை பார்ப்பது கடவுளினுடைய முகத்தை பார்ப்பது போன்று இருக்கிறது அண்ணா. இல்ல நான் தான் சொல்றேன், கடவுள் இஸ் ஈக்குவல் டு பாசம், பாசம் இஸ் ஈக்குவல் டு அவனுடைய முகம். கடவுள்
கடவுளினுடைய பயணம் எப்படி பாசத்தை நோக்கி இருந்ததோ நம்முடைய பயணம் நாம் கடவுளாக மாற வேண்டும் என்று சொன்னால் பாசத்தை நோக்கி மட்டும்தான். ஒரு தடவை கல்யாணம் நடக்குது, வாழ்க்கையில ஒரு தடவை 2 தடவை பிள்ளை பெற்றுக்கிறோம், இல்ல வாழ்க்கையில ஒரே ஒரு வீடு கட்டுறோம், நல்லா வாழ்ந்துட்டோம். ஏன் வெறுப்பு சம்பாதிக்கிற, ஏன் பகையை சம்பாதிக்கிற? பக்கத்து வீட்டுல ஒரு சில இடத்துக்கு அவ்வளவு பிரச்சனையா? செத்து போன அப்புறம் ஒரே ஊரு, ஒரே சமூகம், ஒரே குடும்பம், ஒரே ஜாதி மந்தி, இதே கோயிலுக்குள்ள தானே நிக்கிற. அப்ப மட்டும் ஊழல் தெரியாம கேட்கறது. இப்ப கடவுள் மனுஷனை படைச்சதே பாசம் காமிக்கிறது மட்டும்தான். பாசம் காமிக்கிறவ எல்லாருடைய பேர் இங்கே இருந்து மாற்றப்படும். அதுவும் வேளாண்மைபுரத்தில் மாற்றப்படும். அனைவரும் கடவுள் கடவுள் ஆமான்னு சொல்றவங்க கை தட்டில, இல்லைன்னு சொல்றவங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தெருவோரமா நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ யாயிர் அப்படின்னு சொல்லி ஒரு 100 தலைவர் ஒருத்தன் வருவானாயா, இல்ல 100 தலைவர் அப்ப ஜீசஸ் சொல்லுவாங்க, நான் உன்னை கஷ்டப்படுத்துவேனா, உன்னை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சேன், எல்லா பேரும் ரொம்ப நல்லவங்கிறாங்க, உன்கிட்ட நான் பாசம் காமிக்காம இருப்பேனா, இந்த நோய் சாப்பிட முடியாதுன்றத தெளிவா சொல்றாங்க. தெளிவா சொல்ற அவனுக்கு நம்பிக்கை நடந்து வந்துட்டு இருக்கவே 12 ஆண்டுகளாக ரத்த போக்கியால் இந்த பெண்மணி இயேசுவினுடைய ஆடையை தொட்ட உடனே குணமடைஞ்சிருக்கான். அதை பேசிட்டு இருக்கிறப்பதான் ஒருத்தரம் வரான் யாயும் வீட்டுல இருந்து, போதுங்கிற போட்டு தொந்தரவு செய்யாத, உன் பிள்ளை யாருன்னு செத்து போயிட்டான், விட்டு அவர் அப்படியே போகணும் அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு பொசு பொசுன்னு வரலையா, என்ன ஒரு பிள்ளை கூப்பிட்டான், அவன் வீட்டுல இழவு விழுந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி வேகமா போனேன், இன்னொரு பொம்பளையினுடைய உடல்நிலையை காப்பாத்துறதுக்காண்டி இந்த தெருவுல இங்கேயே நான் ஸ்டன்னாயிட்டு விட்டுட்டேன். அடுத்த செகண்ட் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, யாரையும் பார்த்து, ஏய் தம்பி கவலைப்படாதா, நான் சொல்றேன் திருவள்ளியம் சொல்லுது, கவலைப்படாத பாப்பா, இந்த நோய் சாப்பிட முடியாது, நான் உன் வீட்டுக்கு வரேன், நீ பின்னாடியே கிளம்பிடும். ஜீசஸ் பாத்தீங்களா, கஷ்டம் என்று வருகின்ற பொழுது பாசத்தை காண்பிக்கின்ற பொழுது நான் கடவுளாக மாறுவேன். நான் இறைமகன், நான் வரேன், வந்து அவனை குணப்படுத்துவேன். சொல்லாம சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மேக்சிமம் யோசிச்சு பாருங்க, பெர்க்மான் சார்லப்பனுடைய லைஃப் ஹிஸ்டரிலாம் மத்தியானம் உட்காந்து படிச்சு பார்த்தா இந்த லெவல், இந்த மனுஷன்லாம் வேற லெவல்ல பாசத்தை காமிச்சிருப்பாங்க. இல்ல தாங்கிட்ட இல்லாட்டினாலுமே அடுத்தவன் சாப்பிடணும்னு சொல்லி தான் பணத்தை, தான் உடம்ப, தான் உணர்வை, தான் உறவை எல்லாத்தையுமே கொடுத்து அடுத்தவன் சந்தோஷம். இல்ல ஒரு ஹிஸ்டரி ஒன்று சொல்லுது இவரை பத்தி, ஒரு நாளும் ஒரு போதும் ஒரு நிமிடமும் இந்த மனிதன் யாரையும் புறம் புரியது இல்லையா, யார் மீதும் அன்பு வைக்காமல் இருந்தது இல்லையா, யாரையும் காயப்படுத்தி பேசியதே இல்லையா. அவரை புனிதன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெடி போடுறோம், கொடியேற்றுறோம், சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம பாசம் யாரை நோக்கி, நம்முடைய பயணம் எதை நோக்கி? அதுதான் கடவுளுடைய பயணம் முழுக்க முழுக்க பாசத்தை நோக்கி, உறவை நோக்கி. நம்முடைய பயணம் எதை நோக்கி? நீ எங்க இருக்கிறன்னு கடவுள் உங்களை பார்த்து கேட்டாருன்னா, என் ஒய்ஃபோட நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவன் தான் என் உண்மையான புருஷன். என்னுடைய ஹஸ்பண்டோட நான் ரொம்ப சந்தோஷமா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சாமின்னு சொல்றவங்க தான் என் உண்மையான குடிஃபி. என் குழந்தைகளை நான் நல்லா பார்த்துக்கிறேன் பாசமான்னு சொல்றவங்க தான் என் உண்மையான தகப்பனும் தாயும். என் மாமியாரையும் மருமகளையும் நான் பாசமா பார்த்துக்கிறேன்னு சொல்றவங்க தான் என் உண்மையான மாமியார், உண்மையான மருமகள். அன்னைக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கிறப்ப எப்படி தெரியுமாயா சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க, இதோட பிரசத்தை முடிச்சிருவாங்க. எப்படி தெரியுமாயா சொல்லி அனுப்பி விட்டாங்க? தோபித்து புத்தகத்துல தோபியாவும் சாராவும் கல்யாணம் முடிச்ச உடனே தோபியாவினுடைய மாமனார் ரகுவேல் சொல்லுவாங்க, மாப்பிள்ள எங்களுடைய கண்ணையே நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இந்த கண்ணிலிருந்து 24 மணி நேரமும் நாங்கள் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்க வேண்டும். நான் சொல்லல, தோபித்து புத்தகம் சொல்லுங்க. நேரா ரகுவேல் மகள்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, என்னுடைய அன்பிற்குரிய மகளே, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ போவது வேறு யாரோ ஒருவருடைய வீடு கிடையாது, உன்னுடைய வீடு. நீ பார்ப்பது வேறு யாரோ ஒரு சில மனிதர்கள் கிடையாது, உன்னுடைய இன்னொரு தாயும் இன்னொரு தந்தையும். உன்னை பற்றி 24 மணி நேரமும் நான் நல்லதை மட்டும்தான் கேட்க வேண்டும். எங்க ஒரு கல்யாணம் வேலை அப்படி நடந்துடும். ஒரு கல்யாணம் இப்போ உங்க அத்தைக்காரி முடிக்கிறதே சரியில்லை, போன உடனே சொல்லு உங்க அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணு, அவரை நான் வண்டி போட்டு பெட்ரோலையும் ஊற்றி அவருக்கும் கொஞ்சம் ஊற்றி விட்டு அனுப்பி விடுறேன், அப்பதான் சண்டை போடுவாங்க. இல்ல அன்னைக்கு பாசத்தை வளர்க்கறதுக்கு பிள்ளைய எப்படி தாரவாது கொடுக்குறாங்க.
இன்னைக்கு மாமியாரையும் மருமகளையும் நாங்களே கூப்பிட வேண்டியதாக போட்டாக்குவா கடைசியா ஒரு தரம் சிரிச்சுக்கோ, கடைசியா ஒரு தரம் ஓடியா இல்ல. இது கூட ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா? தோபியாவினுடைய வீட்டுக்கு போவாப்ல, மறு வீட்டுக்கு போற மாதிரி. அங்க தோபியா வரவேற்பாங்க. என்னுடைய அன்பிற்குரிய மகனே, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓடியா 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 புதுசா கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்க சம்பவம் கையை தட்டிட்டு மருமகளை பார்த்து இன்னொன்று கேட்பாங்க. என்ன தெரியுமா? என்னுடைய அன்பிற்குரிய மருமகளே, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ உள்ளே வருகின்ற பொழுது நலமும் பேரும் மகிழ்ச்சியும் கொண்டு வா. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, சைக்கிள் இல்ல. அன்னைக்கு அவன் எப்படி வாழ்ந்திருக்கான், இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம். நான் வழக்கமா சொல்ற ஒரு ஜோக்கான ஒரு விஷயம் ஒன்று என்ன தெரியுமா? இந்த ரூத்து புத்தகத்துல மூத்த மருமக ஓடி போயிடுவான் அத்தையை மீறிக்கிட்டு. ரெண்டாவது மருமக பார்த்தீங்களா, அத்தை உங்களுடைய இனம் எதுவோ, உங்களுடைய இல்லம் எதுவோ, உங்களுடைய கடவுள் எதுவோ, உங்களுடைய கல்லறை எதுவோ, அதுதான் தான் என்னுடைய கல்லறை. எங்க வேலையாத படத்துல ஒரு மருமக இங்க பார்ப்போம். அதை உங்களுடைய இனம் எதுவோ அது என்னுடைய இனம், உங்களுடைய இனம் எதுவோ அது என்னுடைய இனம், உங்களுடைய கடவுள் எதுவோ அது என்னுடைய கடவுள். டு த கிளைமேக்ஸ். அத்தை நீங்க எங்க செத்து போவீங்களா? அங்கே நானும் செத்து போவேன். தூக்குங்க மாதா வேற வச்சு மருமக. இப்ப இல்ல பெரிய கடவுள் எவ்வளவு குவாடு பாசத்தை பத்தி கூட பிரசங்க வை. நான் என்ன சொல்றேன், நீ இந்த வருஷம் ஃபுல்லா பாசமா இருக்கிறது நான் சொல்றேன். அது யாராலே இருக்க முடியாது. இந்த ஒரு 10 நாள் ப்ளீஸ், 10 நாள் நான் என் மனைவியை திட்டக்கூடாது, என்னுடைய மனைவியை அடிக்கக்கூடாது, நான் குடிக்கக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, டீச்சர்ஸா இருக்கிறேன்னா என் பிள்ளைகளை திட்டக்கூடாது, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை திட்டக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறேன்னா நான் ஆசிரியர்களை எக்காரணத்தை கொண்டு திட்டக்கூடாது, என் மாமியாரை நல்லா பார்த்துக்கணும், மருமகளை பத்திரமா பார்த்துக்கணும். இதை செய்ய 10 நாள் இந்த ஊர் திருவிழா வேற லெவலில் ஜெகஜோதியா இருக்கும். என் வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கு இல்ல. சீரியஸா சொல்றேன், சும்மா சண்டை சண்டை சண்டைன்னு சாகலையா இல்ல. மேக்சிமம் குறைந்தது பாசத்தை காமிக்கிறது. பாசத்தை காமிக்கலையா செத்து போயிடுவோம், செத்து போயிடுவோம். எதுக்கு கழுத பாசம் காமிக்காத உடம்பு ஊர்ல ஒண்ணு இருந்ததுக்கு இந்த உலகத்துல இருந்து குறைஞ்சா பாசம் காமிக்கணும். டிராவல் பண்ண எல்லா புதியத்துலயும் மைப்பாடுனா அசிஸ்டன்ட் ரீஜெண்டா இருக்கிறோம் இல்ல. வண்டியில 2 பேரும் தேவி பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். மைப்பா என்ன பண்ணுவாங்க, யாராச்சும் வயக்காட்டு வழியா நடந்து போனாங்கன்னு வையேன், சும்மா போக மாட்டாங்க இல்ல. மண்டையில ஒரு அடி, ஏன் அக்கா அப்படின்னு இல்ல. பாசத்தை காமிக்கிறது நிறைய வகையில் இருக்கு. இன்னைக்கு நம்ம அதே கொண்டே மார்க்கத்தனமா அடிக்கிறோம் மண்டோடைய கடவுள் இல்ல. யோசித்து பாருங்க எப்படிமா, உங்க ஊரினுடைய நேச்சர் என்ன தெரியுமா? அன்பா இருக்கு. ஆனா உங்களுடைய இன்னொரு நேச்சர் என்ன தெரியுமா? எவனாச்சும் பிடிக்கலன்னு வையேன், வார்த்தையிலே அவன் கொண்டு குடல் எடுக்கணும் இல்ல. மேக்சிமம் அவாய்ட் பண்ணும், மேக்சிமம் அவாய்ட் பண்ணும். கடவுளினுடைய பயணம் பாசத்தை நோக்கி. பாசம் காண்பிப்பவர்கள் கடவுளாக மட்டும்தான் இருக்க முடியும். கடவுள் இஸ் ஈக்குவல் டு பாசம், பாசம் இஸ் ஈக்குவல் டு கடவுள். அந்த கடவுளுக்கு பதிலாக நம்முடைய பேர் இருக்கணும். என்னுடைய தனிப்பட்ட ஆசை மேக்சிமம், என்னுடைய பர்சனல் ஷேரிங் மேக்சிமம் ட்ரை பண்ணுவேன். மண்டபத்துல ஏறிச்சா, வந்த மெசேஜ் ஏறிச்சுன்னா ஓகே, தயவு செய்து யாரையும் காயப்படுத்தாம மேக்சிமம் வீட்டில் பாயாசத்தையும் பாசப்படையும் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இறைவன் நம்மை ஜம்முன்னு வாழ்க்கையை வழிநடத்த இந்த திருவிழாவினுடைய முதல் நாள் நம்முடைய ஊரையும் நம்மையும் விரைவாக வழிநடத்த உங்களுக்காக இந்த திருப்பணியை ஜெபிக்கின்றோம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு தடவை ஆமென் சொல்லுங்க. இன்னொரு தடவை ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஜோரா ஒரு தடவை கைகளை கட்டி கொடுங்க.